Hi guys, I am from Namo Postal Academy. PO Gate Part 2ல ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 3 வரை பார்த்துருக்கோம். செக்ஷன் 3 PO Gate Part 2ல எதை பற்றி சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு வேரியஸ் ஐட்டம்ஸ் இன் லெட்டர் போஸ்ட். அதாவது லெட்டர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கான கண்டிஷன்ஸ் என்ன எப்படி இருக்கணுன்றதை பற்றி செக்ஷன் 3 சொல்லியிருந்தது. இப்போது செக்ஷன் 4 பார்க்குறோம். செக்ஷன் 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு வேரியஸ் ஸ்பெஷல் சர்வீசஸ் இன் லெட்டர் போஸ்ட். அந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸோட ஸ்பெஷல் சர்வீசஸை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 4. அதுக்காக ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோம்னா ஏர்மெயில், அதாவது ஏர் டிரான்சிட் எப்படி கொடுக்குறோம், ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் அதை வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றதை பார்க்குறோம். இந்த ஏர் சர்சார்ஜஸ்க்காக ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ 2 குரூப். ஆர்டிகல்ஸை வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ், அடுத்தது அதர் ஆர்டிகல்ஸ். எல்சின்றது லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ், அதனோட ஷார்ட் ஃபார்மாகவும் அதர் ஆர்டிகல்ஸை ஏஓன்னு வச்சுருக்காங்க. ஏஓன்றது அந்த ஃப்ரெஞ்ச் வேர்டில் பார்த்தோம்னா ஆர்ட்ரிஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதாவது அதர் ஆர்டிகல்ஸ். மணி ஆர்டர்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி ஆர் இன்க்ளூடட் அமாங் எல்சி ஐட்டம்ஸ். லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸில் வந்து லெட்டர்ஸ் கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மணி ஆர்டர்ஸும் அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்றது நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு எப்படியோ அது போல் ஃபாரின் போஸ்ட்டில் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் ஏர் சர்சார்ஜஸ் த கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆர் டிவைடட் இன்டூ 7 zones. அதாவது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஃபாரினுக்கு அனுப்பும்போது அதனோட ஏர் சர்சார்ஜ் எப்படி சர்ஃபேஸ் ஐட்டம்ஸில் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சர்ஃபேஸ் ஐட்டம்ஸ் ஒரே சார்ஜ் தான். ஆனால் இந்த ஏர் சர்சார்ஜ் மட்டும் கண்ட்ரிக்கு கண்ட்ரி டிஃபர் ஆகும். அந்த கண்ட்ரீஸை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க ஏர் சர்சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் கம்பைன்டு சார்ஜஸ் த கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆர் டிவைடட் இன்டூ 4 zones. அதே கம்பைன்டு சார்ஜஸ்ன்றது எதுக்கு, ஏர் சர்சார்ஜ்ன்றது எதுக்கு? இதில் வந்து கம்பைன்டு சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸை 4 zonesஸாக பிரிச்சுருக்காங்க. ஏர் சர்சார்ஜுக்கு 7 zonesஸாக பிரிச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் கம்பைன்டு சார்ஜஸ் எது எதுக்கு அப்ளிகபிள், ஏர் சர்சார்ஜஸ் எது எதுக்கு அப்ளிகபிள்னு. கம்பைன்டு சார்ஜஸ்ன்றது ஏரோகிராமுக்கும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கும் கம்பைன்டு சார்ஜஸ். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து தனியாக ஏர் சர்சார்ஜுன்னு அமௌண்ட் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வாங்கும்போதே அது ஏர்மெயிலுக்குன்னு சேர்த்து தான் அந்த சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற ஐட்டம்ஸ்க்கு அப்படி கிடையாது. மற்ற ஐட்டம்ஸ்க்கு அவங்க ஏர்மெயிலில் அனுப்பணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் போஸ்ட்டுக்கான அமௌண்ட் ப்ளஸ் அவங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்களோ அந்த கண்ட்ரிக்கான ஏர்மெயில் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். இப்போது ஜோன்ஸ் ஃபார் ஏர் சர்சார்ஜ், அந்த ஏர் சர்சார்ஜுக்கு 7 zonesஸாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த 7 என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து சார்க் கண்ட்ரிஸ், அடுத்து கல்ஃப் கண்ட்ரிஸ். அந்த சார்க்கு கல்ஃப் ரெண்டுமே பார்த்தோம்னா ஏசியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். தேர்டு வந்து அதர் கண்ட்ரிஸ் இன் ஏசியா அண்ட் கண்ட்ரிஸ் இன் யூரோப், கண்ட்ரிஸ் இன் ஆஃப்ரிக்கா, கண்ட்ரிஸ் இன் நார்த் அமெரிக்கா அண்டு ஆஸ்திரேலியா அண்ட் கண்ட்ரிஸ் இன் சவுத் அமெரிக்கா. இந்த ஏர் சர்சார்ஜுக்காக இப்படி 7 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் அந்த ஏர் சர்சார்ஜோட அமௌண்ட் எவ்வளோன்றதும் நம்ம பார்ப்போம். அது வந்து அந்த ஏர்மெயிலுக்கான அமௌண்ட் எவ்வளோ, அதனோட டேரிஃப் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு இந்தியா போஸ்ட் ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸில் கண்டிப்பாக அதை நம்ம படிப்போம். அடுத்து ஜோன்ஸ் ஃபார் கம்பைன்டு சார்ஜஸ். கம்பைன்டு சார்ஜஸ்ன்றது எது எதுக்குன்னு ஆல்ரெடி சொன்னோம். ஒன்று வந்து ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராமுக்கும் தான் கம்பைன்டு சார்ஜஸ் அப்ளிகபிள். அந்த கம்பைன்டு சார்ஜஸ்க்காக பிரிச்சிருக்கிறது கண்ட்ரிஸை வந்து 4 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். செகண்ட் குரூப் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான். அதாவது அந்த கண்ட்ரிஸ் கூட சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதனால் அவங்கள வந்து தனி குரூப்பாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ரேட் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக தேர்ட் ஒன் வந்து ஏபிபியூ கண்ட்ரிஸ், அந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன்றதை பார்த்தோம். அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் ஒரு ரேட் எக்ஸப்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ். எக்ஸப்ட் 2னா அந்த சீரியல் நம்பர் 2ல் இருக்க கண்ட்ரிஸை தவிர பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டானை தவிர மற்ற ஏபிபியூ கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரேட். அடுத்ததாக யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் கண்ட்ரிஸ் யூபியூ கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரேட்.
அடுத்ததாக அந்த ஏர்மெயிலில் ஏரோகிராம்னு ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த ஏரோகிராம்ன்றது ஜஸ்ட் லைக் ஐஎல்சி, நம்ம இன்லேண்ட் லெட்டர் கார்டு போல் ஃபாரின் போஸ்ட்டுக்கு ஏரோகிராம். ஏரோகிராம்ன்றது ஏர்மெயிலில் மட்டும்தான் இருக்குது, சர்ஃபேஸ் மெயிலில் கிடையாது. அப்படி ஒரு வேளை சர்ஃபேஸ் மெயிலில் அனுப்புனாங்க அப்படின்னா அதை வந்து லெட்டராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏரோகிராம் இஸ் எ கேட்டகரி இன்டெண்டட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி பை ஏர் அண்ட் தேர் இஸ் நோ கரஸ்பாண்டிங் கேட்டகரி இன் சர்ஃபேஸ் மெயில். அது வந்து ஏர் மூலமாக போகிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி. சர்ஃபேஸ் மெயிலில் ஏரோகிராம்னு எந்த ஒரு கேட்டகரியும் கிடையாது. ஹவெவர் இஃப் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை சர்ஃபேஸ் ஃபார் எனி ரீசன் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் லெட்டர். ஒரு வேளை சர்ஃபேஸ் மூலமாக அதை டிரான்ஸ்மிட் பண்ணால் அதை லெட்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏரோகிராம் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஷீட் ஆஃப் பேப்பர் சூட்டபிளி ஃபோல்டட் அண்ட் கம்டு. ஏரோகிராம்ன்றது ஒரு பேப்பர், அதுக்கு தகுந்தது போல் ஃபோல்ட் பண்ணி கம் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஐஎல்சிக்கு பார்த்தது போல். இதனோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 110 millimeter × 220 millimeter. அதாவது லென்த் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு √2 ஆஃப் விட்த். மினிமம் சைஸ் பாருங்கள், சேம் ஆஸ் ஃபார் லெட்டர்ஸ் 90 × 140 millimeter. லெட்டருக்கு என்ன மினிமம் சைஸோ அதே தான், ஆனால் மேக்ஸிமம் சைஸ் மட்டும் 110 × 220 millimeter. ஏரோகிராம் ஷுட் நாட் எக்ஸிட் மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் 3 grams. நம்ம ஐஎல்சிக்கு பார்த்தோம் 5 grams, அதுபோல் ஏரோகிராமுக்கு மேக்ஸிமம் வெயிட் 3 grams. No enclosures are allowed in aerogram nor anything should be attached to it except advice of delivery. ஏரோகிராமில் ஐஎல்சிக்கு நம்ம பார்த்தது போல் ஏரோகிராமில் எந்த ஒரு பேப்பரையோ இல்லை எந்த விதமான கார்டு எதுவுமே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த பேப்பரில் மட்டும்தான் எந்த விதமான கம்யூனிகேஷனும் எழுதி இருக்கணும். அந்த எழுதின கம்யூனிகேஷனை மடித்து ஒட்டி இருக்கணும். எக்ஸப்ட் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அக்னாலஜ்மெண்ட் கார்டு, நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து கூட வச்சு அனுப்பலான்றது போல் இதுலேயும் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி மட்டும் கூட அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அது தவிர வேறு எதுவும் அட்டாச் பண்ணியிருக்கவும் கூடாது, என்க்ளோஸ் பண்ணியும் இருக்கக்கூடாது. ஏரோகிராம் நாட் கன்ஃபர்மிங் டு கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் as letters if it is within the dimension for letters and its treatment will then depend upon the charges prepaid. ஒருவேளை ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸில் இருந்தது அப்படின்னா ஏரோகிராமை வந்து நம்ம லெட்டராக கன்சிடர் பண்ணுவோம். லெட்டராக கன்சிடர் பண்ண பிறகு அதில் எவ்வளோ சார்ஜ் ஒட்டியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தது போல் ஃபுல்லி ப்ரீபெய்டாக இருந்தால் ஃபுல்லி ப்ரீபெய்ட் லெட்டர்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஒருவேளை கம்மியாக ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டர்ஸ்க்கு எப்படி சார்ஜ் பண்ணியிருப்பாங்களோ அது போல் டேக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. மேக்கப் ஆஃப் ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ். ஏர்மெயில் ஆர்டிகல்ஸை எப்படி ரெடி பண்ணணும்? ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் ஷுட் பியர் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃப்ரண்ட் ப்ளூ லேபிள் ஆர் ப்ளூ ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பியர் த வேர்ட்ஸ் பெர் ஏவியான். பெர் ஏவியான் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் பை ஏர்மெயில். இது போல் இந்த ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ் அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 questions ஆகுது பிஓ கெட் பார்ட் 2லேருந்து வரக்கூடிய 10 questions 1 or 2 questions ஆகுது இந்த ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்னன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆர் இட் மே பி வித்ட்ரான் பெனித் த சென்டர்ஸ் அட்ரஸ், ஆர் இட் மே பி ஹேண்ட் ரிட்டன் பெனித் த சென்டர்ஸ் அட்ரஸ். அதாவது ஏர்மெயில் ஆர்டிகல்ஸில் ஃப்ரண்ட் சைடு அட்ரஸ் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்பல்சரி ப்ளூ லேபிளில் அல்லது ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் ப்ளூ ஸ்டாம்ப் இம்ப்ரெஷனில் பர் ஏவியான்னோ அல்லது பை ஏர்மெயில்னோ எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து நம்ம லெஃப்ட்டு டாப் கார்னரில் தான் எழுதுவோன்னு பார்த்தோம் ஃபாரின் லெட்டர்ஸ்க்கு. அந்த சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு கீழே ஹேண்ட் ரிட்டன்லேயாவது பை ஏர்மெயில்னு எழுதியிருக்கணும். அதே அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஏர்மெயில் ஆர்டிகல்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அன்பெய்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். அதே போல் ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ்க்கு அன்பெய்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் இஃப் பியர் ஆர் ஈஸிலி அசர்டைன்டு சென்டர்ஸ் அட்ரஸ் ஆர் ரிட்டன் டு சென்டர் டு மேக்கப் டெஃபிஷியன்சி. ஒரு வேளை சென்டர்ஸ் அட்ரஸ் இருந்தது ஈஸியாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு ரிட்டன் பண்ணி டெஃபிஷியன்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லி சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருவோம். However, in certain post offices, the department itself makes good the deficiency and forwarded to destination, simultaneously issuing a notice to sender to cover the deficiency. Such notices will be handed over to the nearest post offices
along with the postage affixed to cover the deficiency. அதாவது சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம், இருந்தாலும் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் ஒரு வேளை அப்படி போஸ்டேஜ் கம்மியாக ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்டேஜ் வந்து டிபார்ட்மெண்ட்டே ஃபுல்ஃபில் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்பி விட்டுட்டு சென்டருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அனுப்பின ஏர்மெயில் ஆர்டிக்கலில் இவ்வளோ ரூபாய்க்கான போஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த போஸ்டேஜை உடனே கட்டுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற பட்சத்தில் அந்த சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ண பிறகு பக்கம் இருக்க ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பக்கம் இருக்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த நோட்டீஸை காமிச்சு அதுக்கான டெஃபிஷியன்சி வந்து நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனில் அவங்க லெட்டர்லேயே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வாங்கி அஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். லெட்டரில் போஸ்டேஜ் இருக்காது, ஏன்னா டிபார்ட்மெண்ட்டே வந்து டியூ கிடையாதுன்ட்டு அனுப்பிடுவாங்க. நமக்கு தேவையானது எவ்வளோ அமௌண்ட் அவங்க கம்மியாக ஒட்டியிருக்காங்களோ அந்த ரெவின்யூ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும், அவ்வளோதான். அதனால் அவங்க அப்ளிகேஷன்லேயே அந்த கைப்படை எழுதுகிற லெட்டர்லேயும் போஸ்டேஜ் ஸ்டாம்பை வாங்கி அந்த ரெவின்யூ மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். அதனால் அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டி அதை வந்து அவங்க டிஃபேஸ் பண்ணிவிடுவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் டிஃபேஸ் பண்ணிவிடுவோம். If articles do not bear or can't ascertain sender's address. இப்போது இனி வரப்போது பாருங்கள், இந்த கேசஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ், கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வழக்கமாக விச் இஸ் ட்ரூ அமாங் த ஃபாலோயிங் அல்லது விச் இஸ் ஃபால்ஸ் அமாங் த ஃபாலோயிங்னு கேட்டு இதில் வர கண்டிஷன்ஸை கேட்பாங்க. இஃப் ஆர்டிகல்ஸ் டூ நாட் பியர் ஆர் கான்ட் அசர்டைன் சென்டர்ஸ் அட்ரஸ், ஒருவேளை சென்டரோட அட்ரஸ் ஆர்டிக்கலில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இன் கேஸ் ஆஃப் லெட்டர்ஸ், கார்ட்ஸ் அண்ட் ஏரோகிராம்ஸ், இஃப் போஸ்டேஜ் பெய்ட் ரெப்ரசன்ட்ஸ் அட்லீஸ்ட் 75% ஆஃப் சர்சார்ஜ் ஆர் 50% ஆஃப் கம்பைன்டு சார்ஜஸ், இட் இஸ் ஃபார்வேர்டட் பை ஏர் டாக்ஸ்டு வித் டெஃபிஷியன்சி. அதாவது லெட்டர்ஸ், கார்ட்ஸ், அது கூட ஏரோகிராமாக இருந்தால் ஒருவேளை போஸ்டேஜ் பெய்ட் பண்ணது ஏர் சர்சார்ஜ், அதாவது போஸ்டேஜ் ப்ளஸ் ஏர் சர்சார்ஜ் டோட்டலில் வந்து அட்லீஸ்ட் 75% பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதே கம்பைன்டு சார்ஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏர்மெயில், போஸ்ட் கார்டு, ஏரோகிராம் 2 மட்டும்தான் கம்பைன்டு சார்ஜஸ் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் சர்சார்ஜ் தான். அந்த 2 ஐட்டம்ஸில் கம்பைன்டு சார்ஜஸில் 50% அவங்க பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஏர் மூலமாகவே டெஃபிஷியன்சி டேக்ஸ் பண்ணி அனுப்புவோம். இஃப் த போஸ்டேஜ் பெய்ட் இஸ் less than 75% of surcharge or 50% of combined charges, it will be dispatched by surface. ஒருவேளை அந்த போஸ்டேஜ் பெய்டு அவங்க ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டேஜ் வந்து சர்சார்ஜ் 75% சர்சார்ஜை விட கம்மியாக இருந்தாலும், கம்பைன்டு சார்ஜஸில் 50% விட கம்மியாக இருந்தாலும், இட் வில் பி dispatched by surface. ஏர் மூலமாக அனுப்பாமல் சர்ஃபேஸ் மூலமாக அனுப்பிவிடுவோம். If the postage paid is less than the prescribed rate for surface items, it will be taxed as for surface items. ஒருவேளை அவங்க ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டேஜ் வந்து அவங்க சர்சார்ஜுன்னு தனியாக ஒட்டாமல் சர்ஃபேஸ் ஐட்டம்ஸ்க்கும் குறைவான அமௌண்ட்டை மட்டும் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு சர்ஃபேஸ் ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதுபோல் டெஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிட்டு டேக்ஸ் பண்ணி அனுப்பிடுவோம். இன் கேஸ் ஆஃப் அதர் ஆர்டிகல்ஸ், அதாவது லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ், அது ஏரோகிராம்ஸ், இது தவிர மற்ற ஆர்டிகல்ஸ் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இஃப் த போஸ்டேஜ் பெய்ட் இஸ் அட்லீஸ்ட் 75% ஆஃப் சர்சார்ஜ், இட் வில் பி ஃபார்வேர்டட் பை ஏர் ஆஃப்டர் டேக்ஸிங் வித் டெஃபிஷியன்சி. முன்ன பார்த்தது போலவே தான் இதுலேயும் அட்லீஸ்ட் சர்சார்ஜில் வந்து மினிமம் 75% ஒட்டியிருந்தது அப்படின்னா இட் வில் பி ஃபார்வேர்டட் பை ஏர் மூலமாகவே அனுப்பிவிடுவாங்க டெஃபிஷியன்சி டேக்ஸ் பண்ணி. இஃப் த போஸ்டேஜ் பெய்ட் இஸ் லெஸ் தென் 75% ஆஃப் சர்சார்ஜ் பட் மோர் தென் த சர்ஃபேஸ் சார்ஜ், இட் வில் பி ஃபார்வேர்டட் பை சர்ஃபேஸ் மீன்ஸ். ஒருவேளை 75% சர்சார்ஜை விட கம்மியாக இருக்குது, ஆனால் சர்ஃபேஸ் சார்ஜை விட
அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை சர்ஃபேஸ் மூலமாக ஃபார்வேர்ட் பண்ணி விடுவாங்க. If the postage paid is less than 75% of both surcharge and surface items, it will not be forwarded. ஒருவேளை இருக்கக்கூடிய போஸ்டேஜ் வந்துட்டு 75% விட சர்ஃபேஸ் ஐட்டமுக்கும் 75% விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபார்வேர்டே பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். தி அமௌண்ட் டு பி கால்குலேட்டட் in the same manner as prescribed for unpaid and insufficiently paid letters. அந்த டேக்ஸ் பண்ணி அனுப்புவோன்னு சொன்னோம். அதுக்கான அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தோம். அன்பெய்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் லெட்டர்ஸை வந்து எப்படி டேக்ஸ் பண்ணி அனுப்புவாங்கன்னு. அதாவது இங்கேருந்து எவ்வளோ டெஃபிஷியன்சியோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம டேக்ஸ் பண்ணி அனுப்புவோம். அங்கே ஃபாரினில் போன பிறகு நம்ம டேக்ஸ் பண்ணியிருக்க டெஃபிஷியன்சியை நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து அனுப்புறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அங்கே ஃபாரின்லேருந்து அதே லெட்டரை புக் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கான ரேஷியோ போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டேக்ஸ் பண்ணியிருக்க டெஃபிஷியன்சியோடு மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜுன்னு மேக்ஸிமமாக 2.5 ரூபியை ஆட் பண்ணி அங்கே அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் தான் இந்த ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ டெஃபிஷியன்சி இருக்கோ அதை டேக்ஸ் பண்ணி அனுப்பினோம்னா அந்த லெட்டர்ஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே போல் தான் இதுக்கும் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்பெஷல் சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். ஒன்லி ஃபுல்லி ப்ரிபெய்டு ஆர்டிகல்ஸ் கேன் பி ரெஜிஸ்டர்ட். இதில் வந்துட்டு ஃபுல்லி ப்ரிபெய்டாக இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஷுட் பியர் registered or recommended on the top of the address side. address side டாப்பில் வந்து ரெஜிஸ்டர்ட்னோ அல்லது ரீகமெண்டட்னோ எழுதியிருக்கணும். இஃப் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி இஸ் அட்டாச்சு. ஆல்ரெடி பார்த்தோம் அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்றது நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் எப்படி, அது போல் ஃபாரின் போஸ்ட்டில் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. அப்படி அட்வைஸ் ஆஃப் டெலிவரி ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கிள் கூட சேர்த்துருந்தா அந்த அட்வைஸ் ஆஃப் டெலிவரியில் அக்னாலஜ்மெண்ட்டில் வந்துட்டு சென்டரோட நேம் அட்ரஸ் எல்லாம் கிளியராக எழுதியிருக்கணும், ரோமன் லெட்டர்ஸில் எழுதியிருக்கணும். அப்படி அட்வைஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும்போது தி இண்டிகேஷன் ஏவிஸ் டி ரிசப்ஷன் ஆர் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் ஏஆர் ஷுட் பி மேட் ஆன் த டாப் ஆஃப் த அட்ரஸ் சைட் பெனித் த வேர்ட் ரெஜிஸ்டர்ட். அதாவது அட்ரஸ் சைட் டாப்பில் ரெஜிஸ்டர்னு எழுதியிருக்கணும்னு பார்த்தோம். ஒருவேளை அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் ஆஃப் டெலிவரிக்கு கீழே வந்துட்டு ஏவிஸ் டி ரிசப்ஷன் ரெஃபரன்ஸ் வேர்ட்லேயோ அல்லது அட்வைஸ் ஆஃப் டெலிவரினோ அல்லது ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் ஏஆர்னோ இண்டிகேட் பண்ணியிருக்கணும். காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டோட்டல் theft or total damage of registered article is up to 30 SDR and M-bag. M-bagனா bulk bagனா ஆல்ரெடி சொன்னோம். M-bag is up to 150 SDR. அதாவது நம்ம இன்லேண்ட் ஆர்டிக்கலில் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலுக்கான காம்பன்சேஷன் பார்த்தோம்னா மேக்ஸிமமாக 100 ரூபா. இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் எல்லாமே நம்ம இந்தியா போஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்தியா போஸ்ட் ரெஃபரன்ஸ்லேயும் முக்கியமாக படிப்போம். அதுலேயும் இதே கொஷின் வரும் காம்பன்சேஷன் அமௌண்ட்டெல்லாம். இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியே பார்க்கறதுனால இதுலேயும் பார்க்குறோம். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலுக்கான அதாவது ரெஜிஸ்டர்ட் லெட்டருக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க 30 SDR. அதுவே பல்க் பேக்காக இருந்தால் மேக்ஸிமமாக 150 SDR வரை காம்பன்சேஷன் கொடுப்போம். No indemnity is payable for loss or damage to contents of registered article or M-bag. இந்த காம்பன்சேஷன்ன்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கலே தொலைஞ்சாலோ டேமேஜ் ஆனாலோ தான் கொடுப்போம். அந்த ஆர்டிக்கலுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் ஆர்டிக்கல் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு டிபார்ட்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்காது. நோ லையபிலிட்டி இஸ் அக்செப்டட் for loss of registered article in circumstances beyond control, confiscation of article or the sender has not made an enquiry within a period of 1 year. அதாவது அந்த காம்பன்சேஷன் வந்து எப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல்
ஃபோர்ஸ் மேஜர், இதையும் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் மேஜர்ன்ற ஃப்ரெஞ்ச் வேர்டுக்கான இங்கிலீஷ் மீனிங் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல். அதாவது நம்மளோட கண்ட்ரோலுக்கு தாண்டி, நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தில் ஏதாவது நடந்திருந்தால் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கே டெலிவரி ஆகக்கூடிய சைட்லேருந்து ஏதாவது அந்த கண்ட்ரியோட லாஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து மீறி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தினால அந்த லாஸ் ஏற்பட்டிருந்தால் அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ஆர்டிக்கல், ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் வந்து அந்த டெலிவரி கண்ட்ரியோட நார்ம்ஸ்க்கு படி இல்லாமல் ஆர்டிக்கல் கான்ஃபிஸ்கேட் ஆகிருந்தால் கொடுக்க மாட்டோம். ஆர் த சென்டர் ஹேஸ் நாட் மேட் அன் என்கொயரி வித்தின் எ பீரியட் ஆஃப் 1 year. அதே போல் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க என்கொயரி கொடுக்காமல் இருந்தாலும் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். இஃப் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் இஸ் பார்ட்லி ஆர் ஃபுல்லி ரெக்கவர்டு, ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அதே போல் ஆர்டிக்கல் லாஸோ டேமேஜோ ஆகிட்டு நாமளும் காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டோம். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஆர்டிக்கல் திரும்ப கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்? The person who received the indemnity will have the option to get the article after repaying the indemnity amount. அந்த ஆர்டிக்கல் திரும்ப கிடைக்கும்போது அந்த இண்டெம்னிட்டி அமௌண்ட் காம்பன்சேஷன் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அது என்னென்னா, அவங்க வாங்கின அமௌண்ட், அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஆர்டிக்கலை திரும்ப வாங்கிக்கலாம். ஒருவேளை if the person fails to exercise the option within 3 months, the same option will be given to the other party. ஒருவேளை அந்த காம்பன்சேஷன் வந்து சென்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த சென்டருக்கு வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன் கொடுப்போம், அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டு ஆர்டிக்கலை வாங்கிக்க சொல்லி. ஒருவேளை 3 month டைம் கொடுப்போம், 3 monthக்குள்ளே வாங்கிக்க சொல்லி. ஒருவேளை அந்த 3 monthக்குள்ளே அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஆர்டிக்கலை வாங்கிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அதே ஆப்ஷனை வந்து இன்னொருத்தருக்கு, தி சேம் ஆப்ஷன் வில் பி கிவன் டு த அதர் பார்ட்டி. காம்பன்சேஷன் வாங்கின ஒரு சென்டர் வந்துட்டு அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணல, அப்படி அமௌண்ட்டை கொடுத்து ஆர்டிக்கலை வாங்கிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை அட்ரஸிக்கு சொல்லுவோம். யாருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கும் அதே ஆப்ஷன் கொடுப்போம். அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஆர்டிக்கலை வாங்கிக்க சொல்லி அவருக்கு ஆப்ஷனை கொடுப்போம். இஃப் த ஆப்ஷன் இஸ் நாட் எக்ஸசைஸ்டு பை ஹிம் ஆல்சோ த ஆர்டிக்கல் வில் பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். ஒருவேளை அட்ரஸையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, இல்லை பதிலே கொடுக்கலன்ற பட்சத்தில் அந்த ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நாட் அட்மிசிபிள் ஃபார். இந்த அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்ற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நம்ம வச்சு அனுப்ப முடியாது. அது என்னென்ன கண்ட்ரிஸ்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா, அயர்லாந்து, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ்ஏ, பிலிப்பைன்ஸ், கிரேட் பிரிட்டன் அண்ட் பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ். இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்றது நம்ம வச்சு அனுப்ப முடியாது, அக்னாலஜ்மெண்ட் கிடையாது. அடுத்தது இன்சூரன்ஸ். நம்ம இன்லேண்ட் ஆர்டிக்கலில் 1 lakh வரை இன்சூர் பண்ணுவோம். அதே போல் தான் ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கு, அதாவது இன்சூர்ட் ஆர்டிக்கல் ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கு எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அனுப்ப முடியாது, ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். அந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இன்சூர்ட் ஆர்டிக்கலுக்குன்னு தனியாக நம்ம கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, அதுபடி தான் இன்சூர் பண்ணுவோம். Among the various categories of letter post items, only letters can be insured. அதாவது லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ்லேயே பார்சலை தவிர 7 items இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். என்னென்ன லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் இருக்குன்றதை பார்த்தோம். அந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இன்சூர் பண்ணலாமா அப்படின்னா இன்சூர் பண்ண முடியாது. லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ்லேயும் லெட்டர்ஸை மட்டும்தான் இன்சூர் பண்ணி அனுப்ப முடியும். The insured letter service is not available for all countries. However, it is available only by surface for some countries. அதாவது லெட்டர்ஸை மட்டும்தான் இன்சூர் பண்ணுவோன்னு பார்த்தோம். இப்போ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இன்சூர் பண்ணி அனுப்பலாமான்னா முடியாது. ஒரு சில கண்ட்ரிஸ், அதாவது இன்சூர்டு ஆர்டிக்கல் சர்வீஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அவைலபிளில் கிடையாது. அதே போல் ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு சர்ஃபேஸ் மூலமாக அனுப்புனா மட்டும்தான் இன்சூர் பண்ண முடியும், யார் மூலமாக அனுப்புனா இன்சூர் பண்ண முடியாது. Unpaid and insufficiently paid letters cannot be insured.
ஆர்டிக்கல் இன்ஷூர் பண்ணால் ஃபுல்லி ப்ரீபெய்டாக இருக்கணும். இன்ஷூர்ட் லெட்டர்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு த சேம் லிமிட்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வெயிட் ஆஸ் லெட்டர்ஸ். இன்ஷூர்ட் லெட்டர்ஸ்க்கும் நம்ம லெட்டர்ஸ்க்கு மேக்ஸிமமாக 2 kg வெயிட், அதே போல் அந்த லெட்டர்ஸ்க்கு டைமென்ஷன்ஸ் என்னன்றதும் பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன டைமென்ஷன்ஸ் என்ன மேக்ஸிமம் வெயிட்டோ இன்ஷூர்ட் லெட்டர்ஸ்க்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். தி இன்ஷூர்ட் வேல்யூ ஷுட் பி ரிட்டன் அட் த டாப் ஆஃப் த அட்ரஸ் சைட் இன் போத் ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் ஃபிகர்ஸ். அந்த அட்ரஸ் சைட் டாப்பில் வந்துட்டு இன்ஷூர்டு ஃபார் ருபீஸ்னு போட்டு லெட்டர்ஸ்லேயும் எழுதியிருக்கணும், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம நியூமரிக்லேயும் எழுதியிருக்கணும். இஃப் எனி uninsured inward foreign letter is found to contain insurable contents, then the actual insurance fee at inland rate will be recovered from the addressee. அதாவது நம்ம வந்துட்டு இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்தோம், அதாவது இன்ஷூர் பண்ண வேண்டிய ஆர்டிக்கலை வந்து இன்ஷூர் பண்ணாமல் அனுப்பியிருக்காங்க. அது வந்து டெலிவரி பண்ணும்போது அந்த கண்டென்ட்ஸ் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்க வேண்டியது இன்ஷூர் பண்ணாமல் அனுப்பியிருக்கிறத பார்த்துருக்கோம் அப்படின்னா டெலிவரி பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட்டுன்னு ₹2 மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். அதுபோல் ஃபாரின் ஆர்டிக்கலில் வந்து ஃபாரின்லேருந்து இன்ஷூர் பண்ணி அனுப்ப வேண்டிய ஆர்டிக்கலை வந்து இன்ஷூர் பண்ணாமல் அனுப்பிட்டாங்க. டெலிவரி பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் அதில் கண்டென்ட் இருக்கிறது வந்து இன்ஷூர் பண்ணியிருக்க வேண்டிய கண்டென்ட் இன்ஷூர் பண்ணாமல் அனுப்பியிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இன்லேண்ட் ரேட்டில் அதுக்கான வெயிட்டுக்கு நம்ம இன்ஷூர் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்ஷூர் பண்ணியிருப்போமோ அந்த இன்சூரன்ஸ் ஃபீயை மட்டும் அட்ரஸிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணுவோம். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் ஃபாரின் அவுட்வேர்ட் ஆர்டிகல்ஸ், நம்ம கண்ட்ரியிலேருந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய இன்சூர்ட் ஆர்டிக்கலுக்கான மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் வேல்யூ 10,000. நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா 20,000 வரை கேஷாக அனுப்பலாம், மற்றபடி வேல்யூவாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கலுக்கு வந்து 1 lakh வரை அனுப்பலான்னு பார்த்தோம். அதுபோல் இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய ஆர்டிக்கலுக்கான மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் 10,000. பெரிஷபிள் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன், அதாவது பயாலஜிக்கல் ஸ்பெசிமன் லைவ் கிரியேச்சர்ஸை வந்து மோஸ்ட்லி அனுப்ப மாட்டோம், ட்ரைடாக இருந்தால் மட்டும்தான் அனுப்புவோம். அப்படி பெரிஷபிள் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன்ஸ் கேன் பி சென்ட் ஆர் ரிசீவ்டு பை ஃபாரின் லெட்டர் ஒன்லி பை ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. பெரிஷபிள் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன் வந்து அனுப்புறதும் சரி ரிசீவ் பண்ணுறதும் சரி நம்ம கண்ட்ரியில் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா மட்டும்தான் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஎம்ஆர், எய்ம்ஸ், அதுபோல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெபார்ட்டரிஸ் மூலமாக தான் பண்ணுவோம். Articles containing perishable biological substances are accepted only for transmission as registered items by air to the extent air mail service is available. அது வந்து ஏர் மூலமாக போகிறதுக்கு ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்டு மூலமாக தான் அனுப்புவோம். பை ஏராக இருந்தால் ஏர்மெயில் சர்வீஸ் எது வரை இருக்கோ அது வரை தான் ஏர் மூலமாக ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்ஸாக அக்செப்ட் பண்ணிப்போம். Cotton seeds and cotton unginned cannot be imported into India except by research institutions and organizations under the control of central or state governments which are authorized to import the items under specific restrictions. அதாவது இந்தியாவில் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கலில் காட்டன் சீட்ஸோ காட்டன் அன்ஜின்டு காட்டனை வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது லெட்டர் மூலமாக. அது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அவங்க அதுக்கான ஆத்தரைசேஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதை இம்போர்ட் பண்ண முடியும். மற்றபடி காட்டனை வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணவே முடியாது. அடுத்ததாக ரிப்ளை கூப்பன்ஸ். ரிப்ளை கூப்பன்ஸ்ன்றது என்ன? நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்தோம் பிஸ்னஸ் ரிப்ளை என்வலோப், பிஸ்னஸ் ரிப்ளை பர்மிட், பிஸ்னஸ் ரிப்ளை கார்டு. அதாவது ரிப்ளைக்கு அவங்கக்கிட்ட அட்ரஸிக்கு லெட்டர் ரிசீவ் பண்ணுறாரு, அவர் வந்து சென்டருக்கு ரிப்ளை அனுப்பும்போது அந்த அட்ரஸி பே பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை வந்து சென்டர்கிட்டேருந்தே ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பிஸ்னஸ் ரிப்ளை பெர்மிட். அதுபோல் ரிப்ளை கூப்பன்ஸ் ஆர் இன்டெண்டட் டு எனேபிள் சென்டர்ஸ் டு ரீபே த போஸ்டேஜ் ஃபார் ரிப்ளை ஃப்ரம் எனி கண்ட்ரி விச் இஸ் மெம்பர் ஆஃப் யூபிஓ. அதாவது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ரிப்ளை கூப்பன்ஸ்ன்றதை கொடுப்பாங்க. என்னென்னா
இங்கேருந்து சென்டர் அனுப்பும்போதே அங்கேருந்து அட்ரஸி திரும்ப ரிப்ளை அனுப்பக்கூடிய லெட்டருக்கு சேர்த்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ரிப்ளை கூப்பன். தீஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சேல் அட் போஸ்ட் ஆஃபீஸஸ் வேர் தேர் இஸ் எ ரெகுலர் டிமாண்ட் ஃபார் தெம். இது எல்லா கண்ட்ரிஸ்லையும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குமானா இருக்காது. எங்கே வந்து ரெகுலராக டிமாண்ட் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் சேல்ஸ் இருக்கும். அதர் போஸ்ட் ஆஃபீஸஸ் கேன் ஆல்சோ அப்டைன் தெம் ஆன் அப்ளிகேஷன். ஒருவேளை மற்ற போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வந்து ரிப்ளை கூப்பன் கேட்குறாரு அப்படின்னும் போது இல்லை நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு அனுப்பிடுவோமான்னா அனுப்ப மாட்டோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்தாரு அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க அப்ளிகேஷனை வாங்கிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபார்வேர்ட் பண்ணி எங்கே இருக்குதோ அங்கேருந்து வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். நாட் மோர் தென் 10 இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன்ஸ் வில் பி சோல்ட் டு எனி இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமமாக ஒரு டைமில் 10 இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன் தான் கொடுக்கணும். On presentation of sufficient number of international reply coupons, they can also be exchanged for postage stamps required for repaying a letter weighing 20 grams for dispatch by air. அதாவது இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் வழக்கமாக நம்ம வந்து ரிப்ளைக்காக தான் இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன்ஸை வாங்குவோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன்ஸே கொடுக்கும்போது மேக்ஸிமமாக 20 கிராம்ஸ் வெயிட்டுடைய லெட்டருக்கு ஏர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான போஸ்டேஜாகவும் அந்த இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பனோட சார்ஜஸ் என்ன அப்படின்னா 41 ரூபீன்னு இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பனை கொடுக்குறோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்க்காக அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. 20 கிராம் லெட்டர் யார் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்க்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுக்குறாங்க, அதனோட வேல்யூ கவர் ஆகிறது போல் இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். 20 கிராம் லெட்டர் யார் மூலமாக அனுப்புறதுக்கு. அப்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் வாங்குவோமானா வாங்குவோம். அதனோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு 15 ருபீஸ்னு சார்ஜ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பனோட சார்ஜஸ் 41 ரூபி. அவ்வளோதான் சார். இப்போது செக்ஷன் 4 அவ்வளோதான். இதனோட ஸ்பெஷல் சர்வீசஸ் முடியுது. அடுத்ததாக செக்ஷன் 5, 6 பார்ப்போம். செக்ஷன் 5 வந்து பார்சல் போஸ்ட்டுக்கான கண்டிஷன்ஸை பற்றி சொல்லுது. செக்ஷன் 6 மணி ஆர்டர்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ இதுவரை கவர் பண்ணியிருக்கிறதுல இந்த 4 செக்ஷன்லேருந்து மினிமம் 5 கொஷின்ஸாவது வரும். அடுத்த அந்த செக்ஷன் 6, செக்ஷன் 5, செக்ஷன் 6 பார்சல் போஸ்ட் மணி ஆர்டர் போஸ்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா பிஓ கேட் பார்ட் 2 வந்து 90% கவர்டு. ஸோ ஆல்ரெடி பிஓ கேட் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். இப்போ பிஓ கேட் பார்ட் 2வும் கூடி சீக்கிரம் முடிய போகுது. படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அவ்வளோதான் சார். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து ஒன்று ஜஸ்ட்டு நம்ம அகாடமியிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான இன்விடேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். தேங்க்யூ.